சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நான் பொழைச்சு வந்துருவேன்னு என் பொண்ணு பாகிஸ்தான்ல காத்துக்கிட்டு இருக்கிறா. எப்படியாவது என்னை காப்பாத்திருங்கம்மா. ஏமா அழுதுகிட்டு இருக்க? என்ன ரொம்ப க்ளோஸா பேசிட்டு இருக்கா? ஒருவேளை அவர்கிட்டே அவரை கொல்ல போறத பத்தி சொல்லிடுவாளோ? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லடா, சொல்ல மாட்டா. அவ சொன்னா அவ குடும்பத்தோட நிலைமை என்ன ஆகும்னு அவளுக்கு நல்லா தெரியும். என்னது? சேவ் மை ஃபேமிலின்னு இருக்கு. எப்படி இது எப்படி என் கைக்கு வந்தது? டியூட்டி முடிஞ்சு வரும்போது கையில் தானே கடைசிய கை கொடுத்தா. ஒருவேளை இது அவ வச்சுதான் இருக்குமோ? இந்த போனை வச்சுக்கிட்டு எங்களை மாட்டி விட ட்ரை பண்ண, அது நீயே உனக்கு வச்சுக்கிற ஆப்பு. எப்படின்னு பாக்குறியா? இந்த போனுக்கு வர போன் கால்ஸ் மெசேஜ் என் போனுக்கும் வர மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கேன். சாரி கீதா, என்னால உன் கால் அட்டெண்ட் பண்ண முடியாது. கடவுளே, இந்த சிச்சுவேஷன்ல இருந்து தப்பிக்க என்னால முடிஞ்சதை நான் பண்றேன். இதுக்கு மேல நீதான் என்ன காப்பாத்தணும். ஐயோ, கையிலுக்கு என்னாச்சு? ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறா? அவளுக்கு என்னாச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? எழில் எதுக்கு கால் பண்றாரு? ஹலோ எழில். கீதா, பிஸியா இருக்கீங்களா? இல்ல எழில், இப்பதான் டியூட்டி முடிச்சிட்டு வந்தேன். சொல்லுங்க. கையில ஒரு முக்கியமான ஆபரேஷன் இருக்கு, அதனால எனக்கு கால் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருந்தா. அதான் அவ எப்ப ஃப்ரீயாவான்னு உங்ககிட்ட கேட்கலாம் தான் கால் பண்ணேன். எழில், கையிலுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தோணுது. என்ன சொல்றீங்க கீதா? ஆமா எழில், நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பும் போது கையில் வந்து என்கிட்ட பேசினா. என் கையில எதுவும் இல்லை, எல்லாம் உன் கையில தான் இருக்கு. எழில், கையில் யார்கிட்டயே பிணை கைதியா மாட்டிட்டு இருக்கான்னு மட்டும் எனக்கு தெரியுது. அவ குடும்பமே ஆபத்துல சிக்கிட்டு இருக்குன்னு தோணுது.
ஐயோ என்னங்க அங்க பாருங்களேன். ஐயோ கத்தாதீங்க. ஒண்ணும் பண்ணிடாதீங்க. இருங்க என்ன சொன்னாலும் சொல்றத கேளுங்க. ஒண்ணும் பண்ணிடாதீங்க. யாரா நீ சிஸ்டர் வேண்டாம், தீ விட்டுருங்க சார். விட்டுறாதீங்க. விட்டுருங்க. ஐயோ, நாங்க சொல்றதெல்லாம் செய்யறோம்ல. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. ஆண்டி, வேண்டாம், நான் தான். உங்களை கை எடுத்து ஐயோ, கும்பிடுவோம். ஆண்டி, நல்லா பாருங்க. தயவு செஞ்சு நான் எழில். எங்களை விட்டுருங்க. எழில். நான் தான் எழில். அந்த கொள்ள கூட்டத்துல இருக்கிறவன் காமாட்சி கிட்ட வந்து பேசிட்டு இருக்கா. என்னமோ இவ்வளவு பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கா. என்னன்னு பாப்போம். எழில் மாம்ச மாப்பிள்ள, பிரதர், நீங்க எப்படி இங்க? அதெல்லாம் இருக்கட்டும் ஆண்டி. முதல்ல இவனுங்களாம் யாரு? எதுக்கு உங்களை மிரட்டி உட்கார வச்சிருக்கானுங்க? மாப்பிள்ள, நடக்கிறது எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாப்பிள்ள. ஆண்டி, நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. ஏய், இவன் எப்படி உள்ள வந்தான்? என்னங்க பூட்டி இருக்கிற வீடா இருந்தாலும் கையலுக்கு ஒரு ஆபத்துன்னா அலாவுதீன் பூதம் மாதிரி கிளம்பி வந்துடுறாங்க. முதல்ல இவனுக்கு ஒரு பாயசத்தை போடணும். அப்பதான் கையலுக்கு பாடையை கட்ட முடியும். கரெக்ட் வடிவு. இந்த குண்டனுங்களை வச்சு இவன் கதையை முடிச்சிரு. இப்ப பாரு. அடடே மாப்பிள்ள தம்பி, வந்துட்டீங்களா? கயலுக்கும் அவங்க குடும்பத்துக்கு ஒரு ஆபத்துன்னா காப்பாத்துறதுக்கு கடவுள் மாதிரி வந்துடுறீங்களே. எப்படியாவது இந்த குண்டனுங்க கிட்ட இருந்து எங்களை காப்பாத்துங்க தம்பி. வாங்க மாப்பிள்ள, காப்பாத்துங்க என்ன மாப்பிள்ள. கத்திட்டு இருக்க? யாரா வந்திருக்கா? எங்க மாப்பிள்ள வந்துட்டாரியா? அவர் எங்களை காப்பாத்துவாரியா? ஏய், யாரா நீ? எப்பறா பூட்டி இருக்க வீட்டுக்குள்ள வந்த? பொறுக்கி ராஸ்கா. நீங்க யாரா? எதுக்காக இந்த குடும்பத்தை புடிச்சு வச்சிருக்கீங்க? டேய், எங்கடா இருக்கீங்க? வாங்கடா. என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? எவனோ உள்ள வந்திருக்கா? அடிக்கடா அவனை. டேய், ஒருத்தர் விடாம எல்லாரையும் போட்டு தள்ளுங்கடா. போட்டு தள்ளுங்கடா. ஏய் அனோ, ஏய் ஏய்
வேண்டாம் தம்பி சொன்னா விட்டுரு கேளு. தம்பி விட்டுரு சொன்னா கேளு. ஐயோ ஐயோ என்னங்க என்னங்க என்னாச்சு ஐயோ என்னாச்சுங்க ஐயோ குத்திட்டாளா ஏய் படுபாவி ஏன்டா என் புருஷனை மூக்குல குத்துற நீ நல்லா இருப்பியா நான் அவனை தான் அடிக்க போனேன் அவன் அடிக்க போறியா அப்புறம் ஏன்டா என் புருஷனை மூக்குல குத்துன ஏய் பையல கருவா பையல ஐயோ என்னங்க ரத்தம் கட்டிக்கிச்சே ஐயோ கொல்லாம் விட மாட்டேன்டா. கத்தாதீங்க சொல்லிட்டு வாசனே என்ன பண்ண போட்டு டேய் சொல்றதே வண்டி ஓடிச்சு வாங்கிக்கோ ஹலோ இடையில உனக்கு ஒண்ணும் இல்லையே ஹலோ வீட்ல இருக்கவங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்ல கையில் இங்க யாருக்கும் எதுவுமே ஆகல ஆனா நீயே இப்படி ஒரு முட்டாள்தனமான காரியத்தை பண்ண விஷ ஊசி போட்டு அந்த பஷீரை கொன்னுட்டியே நான் நான் அந்த இன்ஜெக்ஷன் அவருக்கு போடல என்ன கையில் சொல்ற ஏன் என் கண்ணு முன்னாடி தான் இன்ஜெக்ஷன் போட்ட உங்களோட பேசிட்டு இருக்கும் போது இடையில வீடியோ கால் கட்டாச்சு இல்ல அந்த நேரத்துல நான் என்ன பண்ணேன்னா அந்த விஷ ஊசிய போடல அதுக்கு பதிலா வேற இன்ஜெக்ஷனை போட்டுட்டு அந்த இன்ஜெக்ஷனால அவருக்கு எந்த தொந்தரவும் இருக்காது சுப்போ கையால் புத்திசாலித்தனமா யோசிச்சு எல்லாரையுமே காப்பாத்திட்ட இப்பதான் எனக்கு உசிரே வந்த மாதிரி இருக்கு ஓகே நான் வச்சிடுறேன் மாப்பிள்ள கையில் என்ன சொல்றா ஆண்டி இவனுங்க கொடுத்த ஊசியை கையால் பஷீருக்கு போடலையா அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல ஐயோ போச்சே இவளுங்க எல்லாரும் இப்ப தப்பிச்சிட்டாளுங்களே ஏய் ஆய மூடு அடுத்த ஆப்பு நமக்கு தான் என்னங்க சொல்றீங்க என்ன நொன்ன சொல்றீங்க இவனுங்களை விசாரிச்சா கௌதம் மூலமா கையில் கிட்ட நம்ம தானே மாட்டிக்குவோம் ஐயோ ஆமாங்க போலீஸை விட மோசமானவ அவ பேசியே நம்மள கொன்னுடுவாங்க ஐயோ இத பாருங்க இந்த பிரச்சனையில உங்க பெரியப்பா மட்டுமே சம்பந்தப்படல கயல் ஹாஸ்பிட்டல்ல வேலை பாக்குறனே அந்த கௌதம் டாக்டர் அவன் சொல்லிதான் அந்த அடியாளுங்க உங்களையும் தூக்கி இருக்காங்க கௌதமா அவனும் உங்க பெரியப்பாவும் கூட்டு சேர்ந்துதான் உன்னை இந்த பிரச்சனையிலே சிக்க வச்சிருக்காங்க ஆனா அந்த கௌதமுக்கும் மேல எவனோ ஒருத்தன் இருக்கான் அவன் தான் எனக்கு யாருன்னே தெரியல அவன் தான் அந்த பஷீரை கொல்ல கௌதம்கே பணம் கொடுத்திருக்கான்
இதுதான் சமயம்னு ஒன்ன வச்சே பஷீரை கொலை பண்ண கௌதம் பிளான் பண்ணிருக்கான். ஆனா இந்த குடும்பத்தையே கடத்திடுங்கன்னு கௌதம்க்கு ஐடியா கொடுத்தது ஓம் பெரியப்பா தான். ஆனந்த், பெரியப்பா எதுக்கு எங்களுக்கு எதிராக நிக்கணும்? இது எங்களால நம்பவே முடியல. கேக்குறதுக்கு சில விஷயங்கள் அதிர்ச்சியா இருந்தாலும் ஆனா நீங்க அதை நம்பிதான் ஆகணும் மூர்த்தி. நம்ப மாட்டேன், மறுபடியும் நான் அந்த பெரியப்பா காலையே தான் விழுவேன்னு சொன்னா உங்களை அந்த கடவுளே நினைச்சாலும் யாரும் உங்களை காப்பாற்ற முடியாது. பெரியப்பா கெட்டவர், அவர் இந்த குடும்பத்தை அழிக்க துடிக்கிறாருன்னு கயல் கூப்பாடு போட்டா. ஆனா அவ கத்துனது நீங்க யாருமே மதிக்கலையே. இப்ப என்னாச்சு? குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் மரண பயத்தை காட்டிட்டார்ல. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு மூர்த்தி பலியாடாவே வாழ போறீங்க? பெரியப்பா தான் எங்களை வாழ வைக்கிற தெய்வன்னு உங்க தலையிலேயே மண்ணள்ளி போட்டுக்கிறீங்க. இனிமேலாச்சும் முழிச்சுக்குங்க. இங்க பாருங்க மூர்த்தி, கையில ஒண்ணும் பண்ண முடியலன்னு அவர் அத்தை கிட்ட புலம்பிட்டு இருக்கத நான் நேரடியா பார்த்தேன். ஒருவேளை நான் சொல்றதுதான் போய் உங்க பெரியப்பா உத்தமர்னு அவர் நடிப்பை நீங்க நம்பிட்டு இருந்தீங்க, உங்க குடும்பம் அழியறது யாராலையுமே தடுக்க முடியாது. கெட்டவர்னு தெரிஞ்சும் எதுக்காக கையில் பொறுத்துட்டு போற? உங்க அப்பா கூட பிறந்தாருன்னு பாசத்துக்காகவா? சத்தியம் பண்ணி சொல்றேன், உங்க அப்பா மட்டும் உசுரோட இருந்திருந்தாருன்னா ஏன்டா என் பொண்ணை டார்ச்சர் பண்றேன்னு அவர் கழுத்தையே நெரிச்சிருப்பாரு. பார், மன்னிக்க நீ கடவுளும் இல்ல, திருந்த அவர் மனுஷனும் இல்ல. திருப்பி அடி கையில், அப்பதான் அந்த மனுஷன் அடங்குவாரு. என் மனசுல பட்டது சொல்லிட்டேன். இதுக்கு மேல என்ன பண்ணலாம் நீயே முடிவு பண்ணு. பொறுத்து பொறுத்து போனது போதும் மூர்த்தி. இனி அதிரடியா தான் இறங்கணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்ன? நம்மள இந்த பிரச்சனையில மாட்டி விட்டது யாருன்னு தெரிஞ்சா அவனை மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்திடுவேன்னு சொன்னல்ல. போய் அந்த மண்ணெண்ணெய் கேனை எடுத்துட்டு வா. மூர்த்தி, இப்ப நீ எடுக்கிறியா இல்லையா? நான் எடுத்துட்டு வரேன் சிஸ்டர். டேய் டேய் டேய், அண்ணி போய் தொடப்பம் எடுத்துட்டு வாங்க. ஓகே. இந்தாங்க புடி புடிங்க சனே. கயல் வந்துட்டேன், வாங்க போலாம். ஆனந்தி, எதால அடிப்பேன்னு சொன்ன? செருப்பால். எடு அந்த செருப்பை. வா. மா, வயசுல பெரிய மனுஷன் பாவம் கையல்னு ஏதாவது அட்வைஸ் பண்ண, அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன். சிஸ்டர், அம்மாலாம் அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அவர் காலில் வந்து கெஞ்சினாலும் விடக்கூடாது, கொளுத்திடணும். கண்டிப்பா நான் ஜெயிலுக்கு போறேன். அந்த மனுஷன் இந்த மாதிரிலாம் பண்ணுவான்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கல கையல். யார் தடுத்தாலும் சரி, இன்னைக்கு அந்த கேட்டு பயில விடக்கூடாது. அந்த ஆள் என்ன கொண்டு இருந்தா கூட பரவாயில்ல, நம்மளுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாப்ல. ஆசானே, நீ ஒன்னும் கவலைப்படாத. உனக்கு துரோகம் பண்ணவங்கள சாவடிச்சிடலாம். ஐயோ, நான் நினைச்ச மாதிரி அந்த ஆந்த கண்ணன் போட்டு கொடுத்துட்டாலே. கயல் குடும்பத்தோட கொலவெறியோட வராளே, நான் என்ன பண்ணுவேன்? ஏங்க ஏங்க, யோ எங்கயா இருக்க? ஏங்க என்னங்க என்னங்க? நீ கத்தியால குத்தி இருந்தா கூட இந்த அளவு கொலைச்சிருக்காது. உன்னோட நம்பிக்கை துரோகம் அப்படியே ஆயுசு முழுக்க உயிரோட கொல்லுதியா? அந்த வலி எப்படி இருக்கும் தெரியுமா? ஏய், என்னடி பாத்துக்கிட்டு இருக்க? விளக்கு மாத்தாலடி. ஆனந்தி, செருப்பாலடி. மூர்த்தி வேணாண்டா, இதெல்லாம் பாவண்டா. பாம்பு அடிக்கிறது பாவம் இல்ல அத்தை, அடிங்க. இந்த பாரு மூர்த்தி, என்ன கொன்னு கூட போடு, ஆனா இப்படி எல்லாம் என்ன அசிங்கப்படுத்தாத. உன் பேச்ச கேக்குற மூர்த்தி எப்போ செத்துட்டான். இது எங்க அண்ணன் மூர்த்தி. ஐயோ,
என் குடும்பம் எனக்கு உலகம் மாதிரி. அவங்களையே கொல்ல பார்த்தல்ல, ஐயோ உன்னை சும்மா விட மாட்டேன்டா. என்ன பாத்துக்கிட்டு இருக்க, போய் அடி. என்னையே செருப்பால் அடிக்க வைக்கிற. ஐயோ ஏம்மா முடியல முடியல. என்ன வலிக்குதா? ஆமா இதுக்குதான் திருந்தி தொலைங்கன்னு படிச்சு படிச்சு சொன்ன. கேட்டா தானே என் பேச்ச? வயசான காலத்துல செருப்படி எல்லாம் தேவையா? ஐயோ நீங்க தான் பெரியப்பா குலசாமின்னு உங்களை உள்ளங்கையில தாங்கின மூர்த்தியே இன்னைக்கு அருவருப்பா பாக்குறான். சகிச்சுக்க முடியலல்ல? பாரு, துரோகத்தால வீழ்ந்தவங்க நிறைய பேர் இருக்கலாம், ஆனா துரோகிங்க வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. கயல், அதெல்லாம் மனசாட்சி இருக்கிறவங்க கிட்ட சொல்லணும். இந்த சைக்கோங்க கிட்ட எல்லாம் வேற மாதிரி தான் டீல் பண்ணணும். வேற மாதிரினா கொளுத்துறோம். என்னைக்கு கொளுத்தி போட்டிருக்கணும். அமைதியா இருந்ததுனாலதான் இந்த பரதேசி நம்ம அணுவையை கொல்ல பார்த்திருக்கான். இவனை இந்த ஆள் எவ்வளவு கேவலமானவன வெளிச்சம் போட்டு காட்டதான் மண்ணெண்ணெய் கேன எடுத்துட்டு வர சொன்னேனே தவிர உன்னை கொலகாரன் ஆக்குறதுக்கு இல்ல. கயல், நம்பிக்கை துரோகியை விட்டு அது நாளை பின்ன நமக்கு தான் ஆபத்து. இந்த ஆளு நம்ம தலையில கல்ல தூக்கி போட கூட தயங்க மாட்டான். ஐயோ, செருப்பால அடிச்சப்பவே அவன் செத்துட்டான் மூர்த்தி. செத்த பாம்ப கொன்னு அணுவ தனியா தவிக்க விட்டான். இங்க அவளுக்காக தான் இதை நான் பண்ணவே போறேன். இல்ல கயல், விடுமா, விடுன்னு சொல்றல. இவனை சும்மா விட்டோம், அதுதான் நம்ம பண்ற தப்பு. என் இடத்துல எங்க அப்பா இருந்திருந்தாருன்னு வை, இதைத்தான் பண்ணிருப்பாரு. என் அப்பா கூட பிறந்தவனை என் முதுகுல குத்தும் போது மனுஷ மேல இருக்கிற நம்பிக்கை போகுது. என்னால இந்த துரோகத்தை மன்னிக்க முடியாதுமா. பெரியப்பான்னு நான் தானே நம்பினேன். இந்த ஆளை என் கையாலே நான் கொல்றேன். கையில என்ன பாத்துக்கிட்டு இருக்க? ஐயோ ஐயோ ஐயோ, உடம்பெல்லாம் எரியுதே. ஐயோ ஐயோ, என்ன பண்ணுவேன்? ஐயோ ஐயோ, எரியுதே எரியுதே. அப்பா, ஐயோ ஐயோ ஐயோ, என்னங்க எரியுதுங்க, எரியுது. ஐயோ, என்ன யாராவது காப்பாத்துங்க, ஏதாவது பண்ணி காப்பாத்துங்க. வடிவே, வடிவே இரு. ஐயோ ஐயோ, பாரு, உடம்பெல்லாம் எரியுது, பாரு, உடம்பெல்லாம் எரியுது. என்னாச்சு உனக்கு? எங்க எரியுது? நீ பண்றதெல்லாம் பார்த்தா வயிறு தான் எரியுது. எதுக்கு இப்படி நடுராத்திரில கத்திக்கிட்டு இருக்க? உன்கிட்ட தான் கேக்குறேன் கயல். எப்ப நான் பேர குழந்தைய கொஞ்சறது?
பயந்துட்டியா கயல்? எங்களுக்கும் வயசாயிட்டே போகுதுமா. பேர குழந்தைய கொஞ்சணும்னு ஆசை இருக்காதா? அதான் என் பழைய ஸ்டைல்ல கேட்டேன். மேடம், சிஸ்டர் பயந்தாங்களா இல்லையோ, நான் கொலை நடிக்க போயிட்டேன். உயிரை கூடுன்னு சொல்லும் போது எனக்கு அல்ல இல்ல, என்னடா இது, அந்த கொலைகாரனோட மோசமானவங்களா இருக்காங்கன்னு நினைச்சிட்டேன். அது சிவசங்கரின்னு அந்த பயம் இருக்கணும். இத பாரு கயல், வாழறதுக்கு தான் வேலைக்கு போகணும். அந்த வேலையால வீட்டாளுங்க நிம்மதி போகுது, நீயும் கஷ்டப்படுற. உன் உசருக்கு ஆபத்துனா அந்த வேலையே வேண்டாமே. ஐயோ இல்ல. மா என்னம்மா பேசுறீங்க? இந்த பிரச்சனையால நம்ம எல்லாருக்குமே பெருமை. புத்திசாலித்தனமா செயல்பட்டு பாகிஸ்தான் தூதரை காப்பாற்றிய குடும்பம்னு டிவில புகழ்றாங்களே, பாக்கலையா நீங்க? அதெல்லாம் எனக்கு தேவையில்ல எழில். என் பையனும் என் மருமகளும் சந்தோஷமா வாழணும். அதை தாண்டி எனக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்ல. இத பாரு கயல், உனக்கு வேலை செய்யற இடம் செட் ஆகல, அங்க எதிரிங்க தொல்லை அதிகம்னா நீ வேற ஹாஸ்பிட்டலுக்கு மாறிக்கோ. இல்ல, உங்க பயம் எனக்கு புரியுது. ஆனா இனிமே அங்க எல்லாம் ஸ்மூதா தான் நடக்கும். சரிம்மா, நான் அத பத்தி பேசல. என்னோட பஞ்சாயத்துக்கே வரேன். சொல்லு, எப்ப என் கையில பேர குழந்தைய கொடுக்க போற? ஐயோ அம்மா, ம்? நீங்க நம்ம உங்க பையனோட ஃபாஸ்டா இருக்கீங்க. முதல்ல கல்யாணம், அதுக்கப்புறம் தான் பாப்பா. எனக்கு எப்படி இருந்தாலும் ஓகே தான். சொல்லு கயல், எப்ப என் வீட்டுக்கு மருமகளா வரப்போற? அக்கா, நீங்க சம்மதம்னு சொன்னா நாளைக்கு அனுப்பி வச்சிருவேன் சம்மந்தி. என்னடா இது, 2 பேரும் ஜெட் வேகத்துல போயிட்டு இருக்கீங்க? மை சன், உன் காட்டுல மழை தான்டா. சம்மந்தி, நிச்சயத்துக்கு ஜோசியர் 3 தேதி குறிச்சு கொடுத்தாருன்னு சொன்னீங்களா, அது எந்தெந்த தேதி? 17, 22, அப்புறம் அடுத்த மாசம் 5. ஓ, நல்லது. அப்போ வர 17 அன்னைக்கு என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாம். அத்தை 17க்கு இன்னும் 3 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள எப்படி எல்லா ஏற்பாடும் பண்ண முடியும்? என்னம்மா பெரிய ஏற்பாடு, 2 குடும்பமும் சேர்ந்து பண்ணா எல்லாமே சீக்கிரம் முடிஞ்சிடும்ல. இல்ல ஆண்டி, நான் அதுக்கு சொல்ல இத வரல. பாரு கயல், ஒரு கஷ்டமான சம்பவம் நடந்தா அதுல இருந்து மீண்டு வர உடனே ஒரு சுப நிகழ்ச்சி நடத்தணும்னு சொல்வாங்க. அப்பதான் வீட்டாளுங்க எல்லாரும் நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்க முடியும். கயல், சரின்னு சொல்லு. சரி, சம்மதிக்கிறேன். சம்மந்தியம்மா, வர 17ஆம் தேதி நிச்சயதார்த்தம். நீங்க எதை பத்தியும் கவலைப்பட்டுட்டு இருக்காம உடனே நிச்சயதார்த்த வேலையை ஆரம்பிச்சிடுங்க. சரிங்க சம்மந்தி. மூர்த்தி, நிச்சயத்துக்கு நான் மண்டபம் பாத்துறேன். கேட்டரிங் பொறுப்பெல்லாம் நீ தான் பாத்துக்கணும். மேடம், அது எங்க ஏரியா? சமையல சும்மா ஜமாச்சிருவோம். வரவங்களாம் கேட்டரிங் சமையல் பத்தி தான் பேசுவாங்க, அதுக்கு நாங்க கேரண்டி. சந்தோஷம்பா. மை சன், போட்டோகிராஃபி, ஸ்டேஜ் டெக்கரேஷன், மியூசிக் எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே? இப்பதான் நீங்க எழிலோட அப்பாவா பேசுறீங்க. சமந்தி, முக்கியமான சொந்தக்காரங்களை யார் யார நேர்ல போய் அழைக்கணும்னு ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருங்க. நாளைக்கு நாம போய் அழைச்சிட்டு வந்துடலாம். ஐயோ, உங்களுக்கு எதுக்கு சம்மந்தி அழைச்சு? இல்ல சம்மந்தி, இதெல்லாம் முறை. அவங்க வரல இவங்க வரலன்னு நாலு பின்ன யாரும் குத்தம் சொல்லிடக்கூடாதுல்ல. நம்ம பசங்களோட கல்யாணத்துல எந்த குறையும் இருக்க கூடாது, பெர்ஃபெக்ட்டா நடக்கணும். சரிங்க சம்மந்தி, நான் லிஸ்ட் எடுத்துட்டு உங்களை கூப்பிடுறேன். சரி கயல், டேக் கேர்மா. போலாமாப்பா? ஓகேமா. அப்புறம் மூர்த்தி, டாக்டர் கிட்ட காமிங்க. கண்டிப்பா மேடம். மேடம், என்னாச்சு மூர்த்தி? ரொம்ப நன்றி மேடம்.